ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாவக சக்கரங்கள் வரிசையில் 4 பாவங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 5வது பாகமான பாவகத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கணும். 5ஆம் பாவம் பொதுவாகவே குழந்தைகளை பற்றி பேசுகிறது, குலதெய்வத்தை பற்றி பேசுகிறது, அப்படிங்கிற விஷயம், பூர்வீகத்தை பற்றி பேசுகிறது, அப்படி பல விஷயங்களை பேசுகிறது. இப்போது நம்ம எந்த டைப்பில் பார்த்தோம்னாலும் இப்போது முழுமை பெறுவது அப்படிங்கிறது எந்த பாவகத்துக்கும் முழுமையாக அப்படியே சொல்லிடுவீங்களா? ஜோதிடத்தை அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட முடியுமா கண் முன்னாடினா? அதுக்கு அந்த மூழ்கி எடுத்து வந்த முத்துக்களை தான் பிரித்து இப்படிப்பட்ட முத்துக்கள் இந்த கடலில் உண்டுன்னு சொல்ல முடியுமே தவிர, முழுசாக அப்படியே அந்த கடலையே கண் முன்னாடி தூக்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள காத்தானே நிறுத்திடுறது அப்படின்னு எப்படி முடியாதோ, அது மாதிரி ஜோதிடம்ங்கிற விஷயத்தில் எடுத்த பல விஷயங்களை, குறிப்புகளை தர்றது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதையெல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 5ஆம் பாவகம், லக்ன பாவகம், 3ஆம் பாவகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். 9ஆம் பாவகமெல்லாம் பெரிய சப்ஜெக்டு. அதில் என்ன முடியுமோ அதை பெரும்பாலும் நம்ம பேசுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, லக்னாதிபதி 5க்கு போகிறது அப்படி இப்படி போகலாம்னாலும் போகலாம். சரி, இப்படி வச்சுக்கலாங்க. 5ஆம் அதிபதி லக்னத்தில் வருவது பூர்வீகத்தின் மீது பெரிய அன்பை கொண்டு இருக்கிற மாதிரி நிலைமை. அதே மாதிரி லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு போவது அதுவும் இதே மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. குழந்தைகள் மேலேயும் பூர்வீகத்து மேலேயும் குலதெய்வத்து மேலேயும் அளவு கடந்த பிரியத்தை கொடுக்கறது இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம். 5ஆம் அதிபதி லக்னத்துக்குள் வர்றதுங்கிறது பெரிய கொடுப்பனை. அது மிகப்பெரிய கொடுப்பனை. அது பூர்வ ஜென்ம பலன், அந்த விஷயத்தை அது கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பூர்வீக அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பூர்வ ஜென்ம பலன்களை அதுக்கு தர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. வருமானத்தை பழைய விஷயங்களையெல்லாம் தோண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவெல்லாம் எடுத்து 2ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அது பழசை எடுத்து கொண்டு வந்து தூசி தட்டி அப்போ கூட காப்பாற்றுறதுக்கு பார்க்கும். இதில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். நம்ம இதை லைனாக சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். 3ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு 5ஆம் அதிபதி அப்படின்னா, அந்த பாவகம் செழிப்படைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். 4ஆம் பாவகத்தில் இருந்தால் வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் மூலமாக செழிப்படைவது, அந்த மாதிரியான விஷயங்களில் இது பண்ணுவது, கல்வி அறிவை மேம்படுத்தி தருவது அப்படிங்கிறது, எல்லா விஷயத்துலேயும் மிகப்பெரிய சிறப்பான நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுக்கும். 5ஆம் அதிபதி 5லேயே இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனைனால் மிக மிக அசாத்தியமான கொடுப்பனை. அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயார் நல்லாம் விதமாக வச்சுருக்க மாதிரி 5ஆம் இடத்துல வச்சுருக்கும்போது குழந்தைகளை பயங்கரமாக சூப்பராக வச்சுருக்கோம். இந்த குழந்தைகள் நல்ல நிலையில் இருப்பாங்க, பூர்வீக நல்ல நிலைமையில் இருக்குது, குலதெய்வாரில் அசைக்க முடியாத மாதிரி இருக்குது. பெரிய கஷ்டங்கள் இவங்களை ஒன்றும் ஆட்டி படைக்கிற நிலைமையிலாம் எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிட மாட்டாங்க. பெரியவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. பிதர்களுக்கு சரியான முறையில் கடன்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, புனித காரியங்கள் செஞ்சுருக்காங்கிற மாதிரிலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாக அந்த 5ஆம் இடத்துலேயே போய் 5ஆம் அதிபதியை ஆட்சி ஆகிறது அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரம் அதில் உண்டு. குழந்தைகள் கட்டாயமாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள் பாசிட்டிவானது. இந்த சமுதாயத்தோட பழகுறது போக எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதே இடத்துல 6ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னிங்கன்னா, இந்த குழந்தைகள் கொஞ்சம் எதிர்ப்பானவங்களாக மாறுவாங்க. மற்றபடி சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்கிற விஷயங்களையும், கடன்கள் வாங்கினால் அடைக்கக்கூடியது, முதலீட்டில் உருவாகிற விஷயங்களை இது பண்ணுறது, ஒரு காலத்தில் சிரமமானாலும் இன்னொரு காலத்தில் செழிப்படைஞ்சு மேலே வர்றது அப்படிங்கிற விஷயம். 6ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி போகக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று உண்டுனாலும் அதில் இருக்கக்கூடிய பல பாசிட்டிவ்கள் அதுவும் ஒன்று. 5ஆம் அதிபதி போகும்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லைன்னு கண்டுபிடிச்சி அதை திருத்தும் போது ஒரு செழிப்பான நிலைமைக்கு போயிடுறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த 5ஆம் அதிபதிக்கு மட்டும்தான் இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்ன இருந்தாலும் சரி அப்படிங்கிற விஷயத்தில் அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை அந்த 5ஆம் அதிபதி கொடுத்துரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அது எங்கே இருக்குங்கிறத பொறுத்து அது நிறைய விஷயங்கள் செய்யும். 7ஆம் இடத்தில் இருப்பது சமுதாயம், நல்ல மனைவி, அதே மாதிரி நம்மளுக்கு விருப்பமானவங்க, அதாவது ஏற்கனவே பார்த்து பழகினவங்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள்லாம், அல்லது நாம் விரும்பக்கூடிய பெண்ணே மனைவியாக வருது, அல்ல ஆணை மனைவியாக வருவது, அந்த மாதிரியான விஷயம். 7ஆம் இடத்துல சமுதாயத்தோட ஒத்துழைப்பு, அதே இடத்தில் செழிப்பாக வளர்வது, சமுதாயத்தோடு சேர்ந்து செழிப்பாக நிற்பது,
நம்மளை சுற்றி உறவுகள் சரியான இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உறவுகள் நம்ம மேல் பிரியத்தில் இருப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஒத்து போகக்கூடிய குணாதிசயம் வந்துடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வரும். அதே மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நல்ல நிலைமை 7ஆம் இடம். 5ஆம் அதிபதி அதே மாதிரி பூர்வ ஜென்ம பலன்களால் அந்த செழிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அவ்வளோ அந்த எதிர் இதுகள்லாம் வந்து உடஞ்சி போய் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பாவ கிரகங்களோடு அது சேருதா என்னங்கிறதை பார்க்கணும். இது தனித்த முறையில் இருக்கிறதாக பாவ கிரகங்களோடு சேர்ந்திருக்கா, மற்ற விஷயங்களால் பலவீனமானாலும் அப்பவும் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலைமை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் கூட ஆரம்ப நிலையில் கொஞ்சம் ஒன்று முன்ன பின்ன இருந்தாலும் கூட 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது முன்ன பின்ன அந்த உறவுகள்லாம் வந்தால் கூட மறுபடி திரும்பவும் அதே இடத்துக்கு அந்த மரியாதையான நிலைமைக்கு மறுபடியும் வர்றது அப்படிங்கிறது அங்கே கிடைக்கும். அந்த ஏன்னா பல விஷயங்களில் காலச்சக்கரத்துலேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி அந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து கொஞ்சம் நிறைய சங்கடங்கள் வரும். அந்த 5ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த சங்கடங்களெல்லாம் தொடச்சி எறிஞ்சிட்டு ஒரு கட்டத்தில் இல்லைனாலும் ஒரு காலத்தில் மனம் மாறக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இந்த அதிபதிக்கு உண்டு. ஏன்னா அங்கே 8ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கோம். ஒரு நாள் சமாதானமாகி அந்த எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது கூட அந்த 5ஆம் அதிபதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படிங்கிறது. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது தந்தை மூலமாக மிகப்பெரிய செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குழந்தைக்கு உண்டு. அதே மாதிரி அந்த நிலைமையோடு சேர்ந்து இந்த குழந்தை பெரிய தெய்வ அருள் பெற்று வருவது அப்படிங்கிற அனுகூலத்தோடு இருக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து நீ வளர்ச்சியாக போகுது அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியானது. அதே மாதிரி பெரியவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு போனால் அவங்க தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் அப்பாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செழிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் அவரோட ஜாதகத்தில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றம் குழந்தை தான், அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரக்கலாம். இந்த 9ஆம் இடத்தில் போய் 5ஆம் அதிபதி இருப்பது பெரிய நல்ல நிலைமை கொடுக்கும் அப்படிங்கிறது. 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது, 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது நிச்சயமான புகழ், நிச்சயமாக 100% இவங்க புகழ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புகழடைவாங்க அப்படிங்கிறது. அது 5ஆம் அதிபதி திசை நடந்தாவோ 10ஆம் அதிபதியோட திசை நடந்தாவோ இந்த மாதிரியானது, அல்லது 5ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்துடுற மாதிரி பரிவர்த்தனை இருந்தாலும் இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு பெரிய சவால்களை தாண்டி தொழில் ரீதியாகவும் மற்ற பல விஷயங்களில் சேர்ந்து அவங்க புகழடைகிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி தாத்தா பாட்டி பாட்டம் அவங்களாம் செஞ்சுட்டு இருந்த தொழில்கள் செஞ்சுட்டு இருந்து கூட அதை நிலைநிறுத்துறது அப்படிங்கிறது. இதிலே வந்து ஜோதிடர்களோ வேறு இந்த மாதிரியான சாஸ்திரங்களில் கோயில்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் பணிபுரிகிறவங்களோ அந்த மாதிரியான தொடர்ச்சி இருக்குமானால் அது மிக 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 பெரிய லெவலில் அந்த 10ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால மிகப்பெரிய செழிப்பான நிலைமை அந்த கோயிலுக்கும் கொடுக்கும், அங்கே போகிறவங்களுக்கு அந்த செழிப்பான நிலைமை கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஜாதகருக்கும் ஒரு காலத்தில் புகழ் தரக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நடைமுறையில் நிறைய பேர்த்து பார்த்துருக்குறோம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல போய் 5ஆம் அதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது, 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய செழிப்பு. ஆனால் அதில் ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னிங்கன்னா பின்னாடி காலகட்டத்தில் இந்த மனசுக்குள் சில சலனங்களும் விருப்பங்களும் அதை பற்றி ஓடுறதெல்லாம் இருக்கும். அது என்ன கிரகம் எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இடத்துக்கிட சாரங்களை பொறுத்து மாறுமே தவிர பின்னாடி சலனங்கள் இல்லாமல் இருந்துக்கிட்டா அப்படின்னா மிகப்பெரிய செழிப்பான நிலம், மரியாதையான ஒரு வாழ்க்கை, இறுதி காலம் வரையில் ஒரு நல்ல மரியாதையான நிலைமைக்கு போகிறது அந்த ஏன்னா அதில் கண்டிப்பாக எல்லா கிரகத்துக்கு 7ஆம் பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடத்தை வலுவாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இளையதாரம்ங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு இந்த 11ஆம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி இளையதாரமெல்லாம் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது. 12ஆம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா எதை இழந்தாலும் வாழ்க்கையில், எதெல்லாம் சின்ன வயசில் இழந்தாலும் பின்னாடி காலகட்டங்களில் அவர்கள் அதை இழந்ததை விட பன்மடங்கு பெரிய அளவில் மிகப்பெரிய செழிப்போடு வளருவதற்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பை அந்த 5ஆம் அதிபதி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது. இது போகவும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படின்னா
ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்கணும்பாங்க. லக்னம் பலமாக ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. லக்னாதிபதி பலவீனமாயிட்டாவோ, லக்னாதிபதி பலவீனம் ஆயிடுச்சுன்னா மற்ற நிலைமைகள் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஆக லக்னாதிபதி கெட்டுருச்சு அப்படின்னா சந்திரன் நல்ல வலுவல் இருக்கணும். சந்திரன் ஒரு வேளை கெட்டுருச்சு அப்படின்னா குரு நல்ல வலுவல் இருக்கணும். குருவும் கெட்டுருச்சு அப்படின்னிங்கன்னா மீதி இருக்கிற விஷயங்களை பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த கிரகங்கள் 8 கிரகங்கள் கைவிட்டுருச்சு, இந்த குரு மட்டும் காப்பாற்றும் அப்படிம்பாங்க. அந்த குருவுமே கெட்டுருச்சு அப்படின்னா பூர்வ புண்ணியம் காப்பாற்றும் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு விஷயம் அதில் உண்டு. அந்த ஒன்று மட்டும் செழிப்பாக இருந்தாவே போதும், அந்த ஒரு கிரகம் மட்டும் செழிப்பாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது ஒன்று. அந்த பூர்வ புண்ணியத்தினால் அவர் மேலே வந்துட்டு 5ஆம் அதிபதி நல்லா இருந்தால் போதும், அல்லது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் தெளிவானதாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பூர்வ புண்ணியம் காப்பாற்றும். இந்த பூர்வ புண்ணியம் கெட்டுருச்சுன்னா தான் வாழ்க்கை கண்டிப்பாக கொஞ்சம் போராட்டத்துக்குள்ளாக. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாவ கிரகங்கள் அங்கே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விரும்பாத அப்படி சூழ்நிலை இருக்குது. அதற்கேற்ற மாற்றுகள் நிறைய செய்ய முடியும். ஆனாலும் இந்த ஜோதிட விதிகளில் இப்படி இப்போ சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பதிவு பண்ணியிருக்கோம். நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும், உங்களுடைய அபிப்பிராயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.